ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு வித்யா. இன்னைக்கான வீடியோ ரொம்ப உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். 2026 ஆரம்பிச்சு நான் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த 6 மிஸ்டேக்கை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். அது மாதிரி வந்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அவங்க வந்து வெயிட்டே குறைய மாட்டேங்குது, வெயிட் லாஸ்க்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணுமோ எல்லாமே பண்ணுறேன், ஆனால் வெயிட் மட்டும் குறையவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த 6 மிஸ்டேக்கும் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் பாருங்க. அது மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நம்பர் 1 மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்தி ஃபுட்டாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க முக்கியமான பண்ணுற தப்பு இதுதான். நம்ம ஹெல்த்தியாக தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஹெல்தி ஃபுட்டுனா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். இதே வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறீங்க, எனக்கு வந்து வயிறு ஃபில்லிங்காக இருக்க மாட்டேங்குது, 2 தோசை 3 தோசை சாப்பிட்டா, ஒரு 5 தோசை சாப்பிட்டா தான் ஃபில்லிங்காக இருக்கும், நான் வந்து நிறைய சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் 10 தோசை சாப்பிட்ற இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு 5 தோசை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் பழகினதுக்கப்புறம் 2, 3ன்னு குறைச்சிக்கோங்க. அப்புறம் உடனே நீங்கள் வந்து 2, 3ன்னு குறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் மறுவேளையெல்லாம் அடுத்தடுத்தது வந்து நிறைய சாப்பிடணும்னு தான் தோணும். இப்போ நான் வந்து என்னன்னா 3 தோசை சாப்பிடுவேன், 2 தோசை மேக்ஸிமம் 2 தோசை சாப்பிடுவேன். நான் வெயிட் லாஸ்ல இருந்தப்ப ரொம்ப பசிச்சது அப்படின்னா 3 தோசை எடுத்துப்பேன். அந்த 2 தோசையில வந்து ஒரு தோசை கண்டிப்பா முட்டை தோசையா எடுத்துப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா ஆம்லேட், ஒரு 2 தோசை ஒரு ஆம்லேட் எடுத்துப்பேன். அந்த ஆம்லேட்ல காய்கறி எல்லாம் நிறைய போட்டு அந்த ஆம்லேட் எடுத்துப்பேன். தக்காளி, வெங்காயம், அப்புறம் கேரட்டு, பீட்ரூட், என்ன காய் இருக்கோ அதெல்லாம் போட்டு ஒரு ஆம்லேட் மாதிரி எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் வந்து நான் எப்பயுமே வெயிட் லாஸ்ல இருக்கிறப்ப டெய்லி ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துருவாங்க. எல்லா சாப்பாடு மீல் 3 வேளை சாப்பிட்றப்பையும் நான் வெள்ளரிக்காய் வந்து 4 பீஸ் சாப்பிட்டுப்பேன். ஆனால் அது ரொம்ப வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். 0 கலரி ஃபுட்டுலேயே ஒன்று. அப்படி 2 தோசை இல்லைன்னா முட்டை தோசை ஒன்று, ஒரு நார்மல் தோசை, அப்படி இல்லைன்னா ஒரு ஆம்லேட்டு, 2 தோசை ஒரு ஆம்லேட்டு, நான் வெள்ளரிக்காய் ஒரு 4 பீஸ் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் ஏதாவது கூட்டு பொரியல் இருந்துச்சு மதியானம் செஞ்சதுன்னா அதையும் சேர்த்து சாப்பிடுவேன். இதெல்லாம் சாப்பிட்டாலே எனக்கு வயிறு ஃபில்லிங் ஆயிரும். நீங்களும் அதே மாதிரி நான் 10 தோசை இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா வெயிட் லாஸ் அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 5 தோசை சாப்பிடுங்க. பாதிக்கு பாதியாக குறைச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. 5, 4, 3ன்னு குறைச்சி 3 இல்லைன்னா 2, அதுக்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. உங்களோட 3 வேளை சாப்பாட்டுலையும் வந்து ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் இருக்கணும். அது வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ, சுண்டல், எக்கு, சிக்கனு, ஃபிஷ்ஷு, அந்த மாதிரி வந்து நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நீங்கள் சாப்பிட்றதுல ப்ரோட்டீன் இருக்கணுங்க. அது மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பசிக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். நல்ல ஃபுட்டாகவே இருந்தாலும் நான் ஹெல்த்தியாக தான் சமைக்கிறேன். மில்லட் இட்லி, மில்லட் தோசை தான், அரிசியே இல்லாமல் ஃபுல்லாக வந்து பயிர் வகையை வச்சு தான் செய்கிறேன். அப்படின்னாலுமே ஓவராக சாப்பிடக்கூடாது. ஓவராக நல்ல பொருளாக இருந்தாலுமே அளவாக தான் சாப்பிடணும். அப்போ தான் வெயிட் லாஸ் ஆகும். அப்படி எனக்கு பசிக்குது, இதெல்லாம் 2 தோசை, ஒரு முட்டை, காய்கறி, வெள்ளரிக்காயெல்லாம் சாப்பிட்டு எனக்கு பசிக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அது நான் 1/2 மணி நேரம் சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் எனக்கு 1/2 மணி நேரத்துலேயே பசிக்குதுன்னா 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எதுவும் சாப்பிடக்கூடாதுங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் கழிச்சு ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு வாரம் தாங்க கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் பழகிரும். ஓவர் ஈட்டிங் இருக்கவே கூடாது. ஹெல்தி ஃபுட்டாக இருந்தாலும் ஓவராக சாப்பிடக்கூடாதுங்க. அளவோட சாப்பிட்டா தான் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். பசி வந்து மறுபடியும் பசிச்சதுன்னா ஒரு 1 ஹவர் கழிச்சு ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. 2வது மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஸ்கிப்பிங் மீல்ஸு. இப்போ வந்து வெயிட் லாஸில் இருக்கவங்க நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, நான் 2 வேளை சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிறேன், 3 வேளையெல்லாம் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது காரணம் கேட்டால் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால 2 வேளை சாப்பாடு தான் சாப்பிட்றேன்னு. நானுமே அந்த தப்பு தாங்க பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்டெல்லாம். அதுக்கப்புறம் தான் வந்து காலையில் சாப்பாடை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது, 3 வேளை சாப்பாடு எடுத்துக்கணும். தயவு செய்து சொல்கிற காலை சாப்பாடை ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் காலை சாப்பாடை ஸ்கிப் பண்ணிவிட்டு 12 மணிக்கு 11 மணிக்கு மேலே 12 மணிக்கு நான் சாப்பாடு எடுத்துக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் ஏன் வந்து 12 மணிக்கு 11:30க்கு மேலே 12 மணிக்கு வந்து நான் வந்து வெயிட் லாஸில் இருக்கப்போ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நைட்டு வந்து நான் 9 மணிக்கு தான் சாப்பிடுவேன். அதனால எனக்கு வந்து 14 மணி நேரம் 15 மணி நேரம் கணக்கு வரணும் அப்படின்னா, நான் 9 மணிக்கு சாப்பிட்டேன்னா 9 to 9 காலையில், நைட்டு 9 to காலையில் 9 வந்து 12 மணி நேரம். அப்போ 10, 11, 14 மணி நேரம். 12 மணிக்கு சாப்பிட்டா தான் எனக்கு 15 மணி நேரமாக தான் அட்லீஸ்ட் வரும். நான் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் 14 மணி நேரம் இல்லைன்னா 15 மணி நேரம் தாங்க இருப்பேன். 16 மணி நேரம் இருக்க மாட்டேன். நம்ம வந்து 9 மணிக்கு சாப்பிட்றதுனால நான் 12 மணிக்கு தான் எனக்கு வந்து அந்த டைம் வருதுங்கிறதுனால அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து 9 மணிக்கு நம்ம சாப்பிடக்கூடாது, 7 மணிக்கே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சீக்கிரமாக 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு 7 to 7 காலையில் 7 12 மணி நேரம்
8, 9, 10 எனக்கு 15 மணி நேரம் கால்குலேட் ஆயிரும். 10 மணிக்கு நான் எப்பயும் போல தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி விட்டுட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். நம்ம வந்து காலை சாப்பாடு ஸ்கிப் பண்ணக்கூடாது. 9:30 10 மணிக்கெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக காலை சாப்பாடு சாப்பிடணும். மதியான சாப்பாடை வந்து ஒரு 1:30 to 2 மணிக்குள்ளே சாப்பிடணும். நைட்டு சாப்பாடை வந்து 7 to 7:30 சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருந்த மாதிரி ஆயிரும். நீங்கள் 3 வேளையும் சாப்பிட்ட மாதிரி ஆயிரும். மீல்ஸ் வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க அப்படின்னா நைட் வந்து சீக்கிரம் சாப்பிட பாருங்க. 7 to 7:30 தயவு செய்து சாப்பிட பாருங்க. எது கேடு கேட்டாலும் 7 to 7:30 நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. இப்போ வரைக்குமே சரி, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது வந்து அந்த 12 மணி நேரம் 14 மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து அது டயட்டுக்காக வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். பட் இப்போ வந்து என்னோட லைஃப் ஸ்டைல்லே அதை வந்து பழக்கிக்கிட்டேன். நைட் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சாப்பிட்டுறது, சாப்பிட்டுட்டு 12 மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு 12 மணி நேரமாவது வந்து எதுவுமே சாப்பிடாம தண்ணி மட்டும் நான் குடிச்சுக்கிட்டு தான் இப்போ வரைக்குமே இருக்கிறேன். காலைல ஒரு 10 மணிக்கு மேலே சாப்பிட்டோம்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். அது வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னா ஐயோ மண்டைக்கு ஏற்றிக்காதீங்க, ஐயோ பசிக்கும் சாப்பிடாம இருக்கணும். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னா வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காதீங்க, ஐயோ சாப்பிடாம இருக்கணுமே. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிற நேரம் கண்டிப்பாக நம்ம தூங்கிட்டு தான் இருப்போம். ஒரு 7 மணி 7:30 வெயிட் லாஸ் இருக்கிறப்ப ஒரு 7 to 7:30 சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி மட்டும் குடிச்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க க்ரீன் டீ பிளாக் காஃபி எல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப பெருசாக எதுவும் குடிக்க மாட்டேன். காலைல எழுந்திரிச்சோடனே வந்து பல்ல விளக்கிட்டு அந்த சின்னமன் டீன்னு சொல்லிட்டு பட்டையும் இஞ்சியும் கொதிக்க வச்சு அது மட்டும் தான் குடிப்பேன். மற்றபடி ஸ்ட்ரைட்டாக வந்து நான் 9:30 10 மணிக்கெல்லாம் வந்து சாப்பாடு எடுத்துப்பேன். அதனால வந்து இது பெரிய விஷயமே கிடையாது. நைட்டு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு காலையில் வந்து 9:30 10 மணிக்கு சாப்பிடுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க மேலே 3 நம்ம வந்து மீலை ஸ்கிப் பண்ணிட்டு காலைல லேட்டாக வந்து ஒரு 12 மணி 11:30 மேலே 12 மணிக்கு சாப்பிட்றதுனால நிறைய பேருக்கு வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. அதுக்காக தான் சொல்கிறேன், தயவுசெய்து காலை சாப்பாடு ஸ்கிப் பண்ணாதீங்க. அது 3 வேளையும் நல்ல ஹெல்த்தியாக ஒவ்வொரு சாப்பாட்லேயும் ப்ரோட்டீன் இருக்க மாதிரி சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். நைட்டு சாப்பிட்டது காலையில் மறுநாள் காலைல 12 மணிக்கு சாப்பிட்றோம் 11:30 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் நம்ம. ஏன்னா வந்து வெறும் வயிற்றுலேயே இருக்கமா நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிரும். ஒரு பவுல் நம்ம வந்து சாப்பிட சொல்கிறோம் நம்ம வெயிட் லாஸில் அப்படின்னா நம்ம 2 பவுல் 3 பவுல்னு அதிகமாக சாப்பிடுவோம். அதுவே வந்து காலையில் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம், ஏதோ ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு சுண்டலோ ஒரு ஃப்ரூட்ஸோ ஒரு ஓட்ஸ் கஞ்சியோ தோசையோ ஏதோ ஒரு கஞ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பெருசாக பசிக்காது. நம்ம எப்பயும் போல் மத்தியானம் லஞ்ச் வந்து ஒரு பவுல் வந்து ரைஸு, அதுக்கப்புறம் ஒரு 2-3 காய்கறி, ஏதாவது பொரியல் அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் தயவுசெய்து வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நமக்கு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். நமக்கு வந்து நிறையா வந்து காலை சாப்பாடு ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய உடம்பு ரீதியாகவும் நமக்கு ப்ராப்ளம் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். தேர்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் நல்லா வெயிட் லாஸ் பண்ணுவோம், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவோம், வாக்கிங் பண்ணுவோம், நம்ம சொல்கிற டயட் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள்லேயே சில பேருக்கு வந்து 3 கிலோ வரைக்குமே குறைய சான்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோவாவது குறையும் ஒரு 15 நாள்லேயே. அந்த 2 கிலோ குறைஞ்சோடனே வந்து எல்லாரும் கேட்பாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மூஞ்சி தான் வந்து காமிச்சு கொடுக்கும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடம்பெல்லாம் எந்த உடம்பும் இதெல்லாம் குறையாது. ஏன்னா நம்ம உடம்புல உள்ள நீர் சத்தெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு 15 நாளில் தான் குறைய ஆரம்பிக்கும். அது பேர் வெயிட் லாஸே கிடையாதுங்க. அந்த தண்ணி எல்லாமே வத்த ஆரம்பிச்சோன்னா நம்ம மூஞ்சி தான் காமிச்சு கொடுக்கும். மற்றபடி உடம்பெல்லாம் வெயிட் லாஸ் ஆகாது. அந்த 2 கிலோ வெயிட்டு குறைஞ்சதை பார்த்துட்டு நம்ம வந்து ஹாப்பி ஆயிடுவோம். அப்புறம் எல்லாரும் கேட்பாங்க என்ன வெயிட் லாஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு ஓகே நம்ம தான் வெயிட்டு குறையுது, நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்துப்போம், அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்து ஆரம்பிச்சுப்போம், நமக்கு தான் வெயிட்டு குறைய ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு நினைப்போம். தயவுசெய்து அது மாதிரி நினைக்காதீங்க. நமக்கு வெயிட் லாஸே அந்த 15 நாளில் ஆகாது. அந்த உடம்புல உள்ள தண்ணி தான் வெளியேறி நம்ம மூஞ்சில் வந்து வெயிட் லாஸ் வந்து காமிக்கும். அது மாதிரி வெயிட்டும் குறையும். கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கு அப்போ ஒரு மாதத்துக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்கள் உடம்பு வந்து உங்களோட டயட் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு உங்கள் மெட்டபாலிசத்தை வந்து அதிகமாக்கி உங்களுக்கு வெயிட் லாஸை கொடுக்கும். ஒரு மாதம் வந்து இந்த சீட் டே அது இதுன்னு எந்த இதுவுமே இது பண்ணக்கூடாது. நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சீட் டே பண்ணிக்கிறேன் அப்படிலாம் ஒரு மாதத்துக்கு எதுவுமே இல்லாமல் நம்ம வெயிட்டை குறைச்சிட்டு எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டையும் நம்ம வெயிட்டு அதிகமாக இருக்கிறப்ப நம்மளை எத்தனை பேர் அசிங்கப்படுத்திருப்பாங்க அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு மாதத்துக்கு வந்து எந்த ஒரு சீட் டே அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க சரி நம்ம கொஞ்ச நாள் நடுவில் வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம். ஒரே ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஸ்வீட் தானே சாப்பிட போகிறோம், எது வேணாலும் பண்ணலாங்க. நம்மளோட வெயிட் லாஸோட எதிரி ஸ்வீட்டு தான். ஒரே ஒரு குலோப் ஜாமுன் யாரோ சாப்பிட்றாங்க சும்மா எடுத்து வாயில் போடுவோம் அப்படின்னு நினைக்காம ஒரு மாதம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வந்து நம்ம ஒரு 3 மாதமாவது நம்ம டயட்டு எக்ஸசைஸ் வாக்கிங் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வெயிட்டு குறையும். எனக்கெல்லாம் வெயிட்டு குறையிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ வந்து குறையிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு 3 மாதம் எடுத்துக்கிட்டுச்சு. நான் ஸ்லோவாக தான் வெயிட் லாஸ் பண்ணேன். அதனால தான்
தான் எனக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு இப்போ வரைக்கும் என்னால் வெயிட் மெயின்டைன் பண்ண முடியுது. 1 மாதத்துலேயே வந்து 10 கிலோ அந்த மாதிரிலாம் குறைச்சிட்டு, அதுக்கு அடுத்த 1 மாதத்துல 10 கிலோ இருந்தது 12 கிலோவாக ஏற்றிக்காதீங்க. நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றுமே தப்பு கிடையாது. நீங்கள் பொறுமையாக ஒரு 3 மாதம் டயட்டு எல்லாமே மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம பெருசாக வந்து ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி டீப்பாக டயட் மெயின்டைன் பண்ணி அப்படி வந்து நம்ம குறைக்க போகிறது இல்லை. ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கு நம்ம வீட்டில் உள்ள சாப்பாடை சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் வந்து ½ அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஒரு 10,000 ஸ்டெப்பு இல்லைன்னா நம்மளால முடிஞ்ச ஒரு 8,000 ஸ்டெப்பு வந்து நடக்க போகிறோம். இவ்வளோதான், ஈஸியாக தான் நம்ம பண்ண போகிறோம். அது ஒரு 3 மாதம் பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வெயிட் லாஸ் வந்து இருக்கும். அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்கள் 1 மாதம் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணீங்க, டயட்டை வந்து எந்த ஒரு சீட் டே எதுவுமே இல்லாமல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே 1 மாதத்துலேயே நீங்கள் எதிர்பார்த்ததுல நீங்கள் வந்து ஹாப்பியாக ஆகிற அளவுக்கு உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நல்லா வெயிட் லாஸ் ஆகுது, நம்ம இந்த மாதிரி தான் சாப்பிடணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்களே வந்து அந்த இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்களே வந்து அந்த ரொட்டீன் அக்செப்ட் பண்ணிட்டு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால வந்து நடுவில் கேப்லாம் விடாதீங்க. சீட் டே அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. நம்ம ஆசைப்பட்டு பண்ணுறோம், அப்படி ஆசைப்பட்டு கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுங்க. அப்போ பண்ணோம் அப்படின்னா அந்த சீட் டே அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் நமக்கு தோணும். டிப் நம்பர் 4ங்க. நான் சொல்கிற ஒரு கேட்டகரி இருப்பாங்க. நம்ம வெயிட் லாஸில் வந்து இப்படி ஒரு கேட்டகரி இருப்பாங்க. யார் அப்படின்னா, நான் வந்து ஜிம்முக்கு போகிறேன், ஒரு 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் வீட்டில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறேன், வாக்கிங் பண்ணுறேன், டயட் மட்டும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கங்க. அது மாதிரி இருக்கவே கூடாது. டயட் மட்டும் மெயின்டைன் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் வாக்கிங் பண்ணாமல் கூட இருக்கலாம். பட் எக்ஸசைஸ் வாக்கிங் மட்டும் பண்ணுறேன், நான் சாப்பாடு வந்து எது வேணாலும் சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ரீசெண்டாக யூடியூப் சேனல் வச்சுருக்க ஒரு பொண்ணு தான். அவங்க வந்து நல்லா ஃபேமஸ் தான். அவங்க எப்படின்னா, நான் வந்து எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்ணுவேன், அதாவது ஜிம்முக்கு போய் நான் ஒர்க் அவுட் மட்டும் தான் பண்ணுவேன், மற்றபடி சாப்பாட்டுலாம் எந்த கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணனா உடம்பு குறையவே குறையாது, வெயிட் குறையவே குறையாதுங்க. ஏன்னா வந்து நம்ம ஜிம்முக்கு போயோ எக்ஸசைஸ் பண்ணியோ ஒரு 300 கலோரிஸ் பேர்ன் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டு நல்ல ஸ்வீட்டு, ஃப்ரைட் ஐட்டம், எல்லா பிரியாணி அது இதுன்னு எல்லாமே சாப்பிட்றோம். ஒரு 600 கலோரிஸ் சாப்பிட்றோம்னா அது வேஸ்ட்டு. அங்கே போய் நீங்கள் 1 மணி நேரம் பண்ணதுக்கு இங்கே வந்து 600 கலோரி சாப்பிட்டீங்க. அதுக்கு இதுக்கும் நீங்கள் 300 கலோரி போய் அங்கே பேர்ன் பண்ணிட்டு வரீங்க. வீட்டில் வந்து கண்டது கிடையாது, இது 600 கலோரிக்கு சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஏன் 1 மணி நேரம் போய் நீங்கள் மெனக்கட்டு ஒர்க் அவுட் பண்ணணும், உங்கள் உடம்பை வருத்திக்கிட்டு பண்ணணும்? அது எதுக்குன்னா, நம்ம டயட்டு கூட நமக்கு டயட் ஒரு 80%னா ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் வந்து 20%ங்க. நம்ம உடம்பை வந்து ஃபிட்டாக ஆக்கும். எக்ஸசைஸ் வாக்கிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம உடம்பை நல்லா ஃபிட்டாகும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம உடம்பை பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஃபிட்டாக இருக்காது, ஒரு மாதிரி தொலைன்னு இருக்கும். அதுக்காக தான் நம்ம உடம்பை நல்லா ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால எக்ஸசைஸ் வந்து பண்ண சொல்கிறது. அது இல்லாமல் வந்து நம்ம வந்து ஒரு 1200 கலோரி நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா, நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம்னா ஒரு 300 கலோரி வந்து பேர்ன் ஆகுச்சுன்னா ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். இதுக்காக தான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது. அது ஜிம்முக்கு போய் பண்ணலாம், வீட்டில் இருந்துக்கிட்டு ஈஸியாகவே பண்ணலாம். ஜிம்முக்கு போய் காசு செலவு பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் டயட்டை வந்து நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். அதனால் டயட்டை தான் வந்து நம்ம 80% ஃபோக்கஸ் பண்ணணும். ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிடணும். ஹெல்தி ஃபுட்டாக இருந்தாலும் அளவாக சாப்பிடணும். பசிக்கிற நேரம் ஃப்ரூட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் நான் போய் வாக்கிங் மட்டும் போவேன், எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுவேன், ஆனால் டயட்டில் எந்த சேஞ்சும் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் குறையவே குறையாதுங்க. இதுதான் உண்மை. 5th மிஸ்டேக் அண்ட் 5th டிப்ஸ் அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம். ப்ரோட்டீன் வந்து நம்ம 3 வேளையும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ப்ரோட்டீன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து வெயிட் லாஸில் இருக்கப்ப நிறைய கிரேவிங்ஸ் வரும். அதுவும் ஸ்வீட் கிரேவிங்ஸ் ரொம்ப வரும். ஸ்வீட் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம 60 கிலோ இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 60 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணுங்க. ஒவ்வொரு சாப்பாட்லேயும் நமக்கு ப்ரோட்டீன் ஃபுட் இருக்கான்னு பார்த்து சாப்பாடு எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு அப்போ தான் வந்து நமக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் சுத்தமாக வராதுங்க. இந்த ப்ரோட்டீன் நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அப்போ தான் நமக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ், இந்த கண்ட கிரேவிங்ஸ் அது சாப்பிடணும் இதை சாப்பிடணும்னு தோணாது. வயிறும் நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும். நான் வந்து என்னோட வெயிட் லாஸ் டயட்டில் வந்து நான் மார்னிங் வந்து கஞ்சி மாதிரி எடுத்துப்பேன், ஈவினிங் வந்து தோசை அந்த மாதிரி எடுத்துப்பேன், சப்பாத்தி அந்த மாதிரி மில்லட் தோசை அந்த மாதிரி எடுத்துப்பேன்னு சொல்லியிருக்கேன். காலையில் நீங்கள் ஒரு கஞ்சி குடிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா ஒரு முட்டையை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஒரு முட்டையை அவுத்தி சாப்பிட்டுக்கலாம், இல்லை வெஜிடேரியன் அப்படின்னா ஒரு சுண்டல் சாப்பிட்டுக்கலாம், சோயா சங்க்ஸ் சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் ப்ரோட்டீன். அது மாதிரி மத்தியானம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா சிக்கன், மீன் அந்த மாதிரி சாப்பிட்றோம்னா சிக்கன் எடுத்துக்கலாம், ஒரு 5-6 பீஸு, ஒரு பவுலில் ஒரு 5-6 பீஸ் இருக்க மாதிரி மீன் எடுத்துக்கலாம், இல்லையா ஒரு முட்டை அவிச்ச முட்டை எடுத்துக்கலாம். நார்மலாக அவிச்ச முட்டை எடுத்துக்கலாம், இல்லை நான் வெஜிடேரியன்னா பன்னீர் எடுத்துக்கலாம், இது சோயா சங்க்ஸ் எடுத்துக்கலாம். சோயா சங்க்ஸ்லாம் ரொம்ப விலை கம்மி தான், முட்டையெல்லாம் விலை கம்மி தான். அதனால வந்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நைட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 2 தோசை சாப்பிட்றோம், 3 தோசை சாப்பிட்றோம் அப்படின்னா மில்லட் தோசை, அது ஒரு தோசையில் வந்து முட்டை போட்டு முட்டை தோசை எடுத்துக்கலாம், ஒரு ஆம்லேட் எடுத்துக்கலாம். அந்த ஆம்லேட்டில் வந்து பன்னீர் போட்டு அந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்கும்.
பன்னீர் போட்டு அந்த மாதிரி வந்து நம்ம ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். சுண்டல் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல் மாதிரி எடுத்துக்கலாம், பொட்டுக்கல்லை எடுத்துக்கலாம், உப்புக்கல்லை எடுத்துக்கலாம். இதெல்லாமே ப்ரோட்டீன் தான், ஆனால் அளவாக எடுத்துக்கணும். ஒரு 50 கிராம் அந்த மாதிரி சாப்பிடணும். அது மாதிரி ப்ரோட்டீன் வந்து ஒவ்வொரு வேளையும் வந்து 3 வேளை சாப்பிட்றோம் அப்படின்னா ப்ரோட்டீன் நிறையா எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கண்ட கிரேவிங்ஸ் ஆகாது. நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோ பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவள் வந்து சொன்னா, எனக்கு வந்து ரொம்ப கிரேவிங்ஸ் ஆகுது, ஆனாலும் நான் வெயிட்டை குறைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா. உடனே நீ வந்து அவ சொன்னா வந்து என்கிட்ட உடனே நான் எடுத்துக்க அப்படின்னு. ஓகே, மதியானம் நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து ராகி தோசை தான் சாப்பிட்டேன், கருவாட்டு குழம்பு வச்சு அப்படின்னு. ஏன் ப்ரோட்டீன் சாப்பிடல அப்படின்னு கேட்டதுக்கு, எங்கள் அண்ணன் ஜிம் ட்ரைனரு, அதனால் எங்கள் அண்ணன் வந்து ப்ரோட்டீன்லாம் ரொம்பலாம் எடுத்துக்காத அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால். நீ வந்து எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் உனக்கு நீ வெயிட் இருக்கிறதுக்கு எடுத்துக்கிறியோ அப்போ தான் உனக்கு கிரேவிங்ஸ் எல்லாம் இருக்காது. அப்போ தான் வந்து நீ வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும், உனக்கு அடுத்த வேளை பசிக்கிறதும் வந்து லேட்டாக பசிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீ ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்க அப்படின்னு சொன்னேன். ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு கிரேவிங்ஸ் வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் டிப் நம்பர் 6 மிஸ்டேக். டிப் நம்பர் 6ங்க, ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாதுங்க. நம்ம வந்து 10 நாள் வெயிட் குறைப்போம். 10 நாள் ஒரு 15 நாள் வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, 2 வாரம் வெயிட் லாஸ் பண்ணுறோம்னா, சில பேருக்கு 3 கிலோ குறையும், சில பேருக்கு 2 கிலோ குறையும், சில பேருக்கு 1 கிலோ கூட குறையும் 10 நாளில். அதை வந்து நம்ம பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கூடாது. அவங்களுக்கு 3 நாள் குறைஞ்சிட்டு, அவங்களுக்கு 3 கிலோ குறைஞ்சிட்டு, எனக்கு 1 கிலோ தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்ட்ரெஸ் ஆகிப்பான். ஏன் நானே வெயிட் லாஸில் இருக்கிறப்ப நான் வந்து ஒரு சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் ஒரு மாதம் வந்து காசு கட்டி அப்புறம் வந்து நான் அப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து 1 மாதத்துலலாம் வந்து ஒரு 3 கிலோவோ என்னமோ தான் குறைஞ்சி. அப்புறம் நானாக வந்து ஒவ்வொன்றையும் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி சாப்பிட்டா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பார்த்து நிறையா கற்றுக்க ஆரம்பித்தேன். நிறைய சர்ச் பண்ணேன் எப்படி சாப்பிடணும் என்ன பண்ணணும்னு. நான் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னா நிறையா நான் வந்து இந்த 1 வருஷத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி சாப்பிடணும், இப்படி பண்ணணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோ போட முடியுது. இப்போ என்னோட நான் வந்து 1 மாசமா வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோஸ்லாம் போட்டு அதை ஃபாலோ பண்ணி இப்போ வந்து 1 மாசத்துலேயே வந்து 5 கிலோ வரைக்கும் குறைச்சவங்கலாம் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னை வந்து முன்னுதாரணமாக எடுத்துகிட்டு தான் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை கேட்குறப்ப. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ஹெல்த்தியான வேலை தான் வந்து வெயிட் லாஸ் பண்ண சொல்கிறோம். அது மாதிரியே பண்ணியே அவங்களும் வந்து மாதம் 5 கிலோ குறைக்கிறாங்க. நானும் அதே மாதிரி அந்த சேனலில் வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க. வாரம் வெயிட் லாஸ் அப்போ வாரம் வந்து வெயிட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு மட்டும்தான் வெயிட் குறையவே குறையாது. மற்றவங்களுக்குலாம் 2 கிலோம்பாங்க, 3 கிலோம்பாங்க, ஒரே மாதத்துல 5 கிலோம்பாங்க. எனக்கு வந்து 1 மாதத்துல 3 கிலோ தான் குறைஞ்சிச்சு. அப்போ வந்து என்னன்னா நானுமே ஸ்ட்ரெஸ் ஆனேன். என்னடா அவங்களுக்குலாம் குறையுது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு டயட் இருக்கிறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், வாக்கிங் பண்ணுறோம், இவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஆனேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இவ்வளோ நாள் கண்டது கிடையாதையும் சாப்பிட்டோம். நம்ம உடம்புக்கு வந்து இப்போ ஹெல்த்தியாக சாப்பாடை கொடுக்குறோம், நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இதுக்கப்புறம் இருக்க போகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு நினைங்க. நம்ம டயட்டுக்காக நம்ம உடம்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபிஷாக யோசிக்கக்கூடாது. நம்ம இவ்வளோ சாப்பிட்றோம், இனிமேல் சாப்பிட வேண்டாம், நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், குறையவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம உடம்பை ஹெல்த்தியான வேலை எடுத்துக்கிட்டு போகிறோம்னு ஃபஸ்ட்டு நினைக்கணும். அதுக்கப்புறம் வந்து எதுக்காக சில பேருக்கு ஸ்லோவாக குறையுது அப்படின்னா, இவ்வளோ நாள் கண்டது கிடையாது நம்ம உடம்புல போட்டுட்டு நம்ம உடம்பு வந்து அதுக்கு தான் அடாப்ட் ஆகிருக்கும். அதுக்கு அடாப்ட் ஆகிருக்க உடம்பை நல்ல ஃபுட்டுக்கு அடாப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். கொஞ்சம் சில பேருக்கு டைம் எடுக்கும். கரெக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட நல்ல ஃபுட்டுக்கு ஹெல்தி ஃபுட்டுக்கு அடாப்ட் ஆகி நம்ம மெட்டபாலிசம் ரேட் நல்லா இன்க்ரீஸ் ஆகி நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து அதிகமாகும். அதனால் வந்து ஒரு 15 நாள்லேயே எனக்கு 4 கிலோ குறையலை, 3 கிலோ குறையலை அப்படின்னா தயவுசெய்து வந்து இது பண்ணாதீங்க. தயவுசெய்து வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி வெயிட் லாஸ் பண்ணுறதை விட்டுறாதீங்க. 1 மாதம் கண்டிப்பாக எந்த இதுவும் இல்லாமல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வரும். ஒரு 3 மாதத்துலேயே நீங்கள் வந்து எவ்வளோ வெயிட் குறைக்கணுமோ அதில் வந்து நீங்கள் ஒரு 3 மாதத்துலேயே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அளவுக்கு வெயிட் கண்டிப்பாக குறையும். அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் ஸ்லோவாக நடந்தால் தான் வந்து நமக்கு நல்லது. அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாதீங்க.
அதுக்கப்புறம் டிப் நம்பர் 6, நான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பண்ணுறேன். காலை நைட்டு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருவேன். காலையில் ஒரு 10 மணிக்கு சாப்பிட்றேன். காலையில் 10லேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் நான் எது வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிடக்கூடாதுங்க. நம்ம அந்த 3 வேளை அந்த 10 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரையும் 3 வேளை சாப்பிட்றோம்னா அப்பயும் வந்து நம்ம வந்து ஹெல்த்தியாக தான் எடுத்துக்கணும். காலையில் வந்து ஒரு மில்லட் கஞ்சியோ, ஒரு ஓட்ஸ் கஞ்சியோ, ஒரு கற்கவுனி அரிசி கஞ்சியோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு ப்ரோட்டீன், ஒரு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக ஏதாவது ஃப்ரூட்ஸு இல்லை காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா சுக்கு காஃபி, பிளாக் காஃபி அந்த மாதிரி எடுத்துக்கிறது, அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து கொஞ்சமாக சாதம், நிறையா பொரியல், டெய்லி கீரை, ஒரு கீரை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு ப்ரோட்டீன் வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஈவினிங் ஏதாவது பசிக்குது அப்படின்னா ஏதாவது ஃப்ரூட் சாப்பிட்லாம், இல்லை வந்து உப்புக்கடலை சாப்பிட்லாம், பொட்டுக்கடலை சாப்பிட்லாம், நட்ஸு சாப்பிட்லாம். அந்த நட்ஸே வந்து என்னன்னா நிறையா நட்ஸு தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிடக்கூடாதுங்க. ஒரு கொஞ்சமாக ஒரு ஒரு 3 பாதாம், ஒரு 3 முந்திரி, ஒரு 3 பிஸ்தா அந்த மாதிரி சாப்பிடலாம். இல்லைங்க அவ்வளோலாம் காசு கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னா வீட்டில் இருக்க பொட்டுக்கடலை சாப்பிட்லாம், உப்புக்கடலை வாங்கி சாப்பிட்லாம், இல்லை இவ்வளோ சாப்பிட்லாம், அந்த மாதிரி சாப்பிடணும். அப்புறம் நைட்டு வந்து ஒரு 2 சப்பாத்தி, இல்லை 2 மில்லட் தோசை, இல்லை எங்கள் வீட்டில் வந்து நார்மல் தோசை தான் அப்படின்னா மாவு தோசைனா ஒரு 2 நார்மல் தோசை, இல்லை ஒரு முட்டை தோசை, மதியானம் செஞ்ச காய், கூட்டு, குழம்பு ஏதாவது வந்து இப்போ சாம்பார் வைக்கிறீங்கன்னா அதையே தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். அந்த மாதிரி தாங்க சாப்பிடணும். நான் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நான் வந்து ஒரு 5 இட்லியை திங்கிறேன், 5 வெறும் தோசை, ஒரு சாம்பார் மட்டும் சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிடக்கூடாது. அது மாதிரி வந்து நல்லா டீ காப்பி எல்லாம் குடிப்பேன்னு சொல்லிட்டு 2-3 டீ காப்பி அந்த மாதிரி குடிக்கக்கூடாது. மத்தியானம் வந்து நான் நிறையா கொஞ்சோண்டு ஒரே ஒரு தொட்டுக்க கொஞ்சோண்டு ஒரு குழம்பு ஊற்றி திங்கக்கூடாது. அது மாதிரி நைட்டு வந்து நான் கண்டது கிடையாது சோத்தை போட்டு சில பேருக்கு ரசம் ஊற்றி திங்க தான் பிடிக்கும். அந்த மாதிரிலாம் திங்கவே கூடாதுங்க. நம்ம இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருந்தாலும் அந்த சாப்பிட்ற நேரத்தில் கரெக்டாக அளவாக ஹெல்தி ஃபுட்டாக இருந்தாலும் லிமிட்டாக சாப்பிட்டோம்னா தான் நமக்கு வெயிட் லாஸ் இருக்கும். இந்த மிஸ்டேக்கெல்லாம் நானும் சரி, என் ஹஸ்பண்டும் சரி போன வருஷத்தில் வெயிட் லாஸ் பண்ணுறப்ப பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்கிட்டோம். அதனால தான் இப்போ வரைக்கும் என்னால் வெயிட் மெயின்டைன் பண்ண முடியுது. அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். இது என்னோட அனுபவத்தில் தான் இவ்வளோ மிஸ்டேக் பண்ணது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து லேட்டாக தான் ஆகும். அதனால் வந்து இதை டிப்ஸாகவும் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். இனிமேல் வெயிட் லாஸ் பண்ண போகிறவங்க டிப்ஸாக எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த மிஸ்டேக்லாம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸ் யாராவது வெயிட் லாஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணாத வெயிட் லாஸ் அப்போ அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.